வணக்கம். வணக்கம். இலங்கை சென்றிருக்கும் பாரத பிரதமருக்கு அந்த நாட்டின் உயரிய விருது கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் வித்தகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்றார்? விருது வாங்கினா போதுமா, கச்சத்தீவை யார் மீட்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன வித்தவர்? முத்தமிழ் வித்தகர். அவர் வித்தவர். நான் சொல்றேன், முத்தமிழ் வித்தகர்லாம் கிடையாது, கச்சத்தீவை வித்தவர் அவர் தான். அவர்லாம் பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அந்த ஒட்டுமொத்த திமுகவே பேசுறதுக்கு எந்த தகுதியும் நான் கிடையாது சொல்றேன். ஏன் தகுதி கிடையாது நான் சொல்றேன் அப்படின்னா, முதலாவது கச்சத்தீவு விவகாரத்துக்காகவே திமுகவுக்கு நீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு தமிழன் முடிவு பண்ணானா அது கச்சத்தீவுக்காக மட்டுமே ஓட்டு போடக்கூடாது. அந்த அளவுக்கு துரோகம் பண்ண ஒரு கட்சி திமுக. அந்த கட்சி இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீலங்கா போயிருக்காரு, இலங்கை போயிருக்காரு. அவர் தான் போய் மீட்டிட்டு வரணும்னு பேசுறது இல்லையா? இதோட ஒரு பச்சையான கேவலமான அரசியல் கிடையாது. வித்தவர் இருக்கால, கச்சத்தீவை வித்தவர். முத்தமிழ் வித்தகர் கிடையாது, கச்சத்தீவை வித்தவர். அதான் சரியா கருணாநிதிக்கு பொருந்தும். இந்த விஷயத்துடைய அடிப்படையில் கூடிய எல்லா விஷயத்தையுமே எந்த ஆங்கிள் இருந்து வேணா நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்ல தயார். 1974 இந்த கச்சத்தீவு போச்சு இல்லையா, அதுக்கான முதல் ஆதாரத்தை உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் அனுப்புறேன். நீங்க அப்படியே அதை ஸ்கிரீன்ல வைங்க. இல்ல 74 அதுக்கப்புறம் வந்த தேர்தல் இருந்து தேர்தல் அறிக்கையில் அவர் கேட்டுட்டு தானே இருக்காரு. எல்லா தேர்தல் அறிக்கையிலுமே கச்சத்தீவை மீட்பதுன்னு சொன்னாங்க. அதுதான் நான் வரேன். 1974 நீங்க காமிக்கிறவங்கள்ட்ட இது யூஎன்ல இருக்கக்கூடிய யூஎன் போட்டு இந்தியா ஸ்ரீலங்காக்கு இடையான பார்டர் ஒப்பந்தம், அது முக்கியமாக அதுக்கான நீர்த்தடங்களுக்கான ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தம் 1974 போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி இந்த மாதிரியான நடவடிக்கை முக்கியமான ஆர்டிகல்லாம் இருக்கும். அதை நீங்க யூஎன்ல இந்தியா விட்டுருங்க, ஸ்ரீலங்கா விட்டுருங்க, நீங்க யூஎன் பக்கத்தை தேடுங்க, அதுலேயே தெளிவா இருக்கும். என்னன்னு இருக்கும் அப்படின்னா, கச்சத்தீவோட உரிமையை ஸ்ரீலங்கா கொடுக்குறாங்க. அதே நேரம் அந்த கச்சத்தீவில் இருக்கக்கூடிய சில, அதாவது மீன் பிடிக்கும் அதிகாரங்கள், அங்க இருக்கக்கூடிய வழிபாடு தலங்கள், இதற்கான உரிமைகளுக்கு அவங்களுக்கு விசா தேவையில்லை. யாருக்கு? இந்தியர்களுக்கு, முக்கியமாக தமிழக மீனவர்களுக்கு அப்படின்ற உடன்படிக்கை உள்ள வரும். இந்த காலகட்டத்தில் இருந்தது இந்திரா காந்தி அவர்கள். இந்திரா காந்தி அவர்கள் 1974 இதை கொண்டு வரும்போது, சரியா சொல்லணும்னா 23/7/1974 தேதி முதல்ல சொல்றேன். 23/7/1974 அன்னைக்கு பார்லிமெண்ட் கூடுது. பார்லிமெண்ட்ல கூப்பிட்டு இந்த மசோதாவை உள்ள கொண்டு வராங்க. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, அதற்கு முன்பே இதை எழுதி கொடுக்குற ஒப்பந்தம் முடிச்சுக்கிறாங்க. பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வராமையே இதனை உங்க அப்பா விட்டு சொத்தா? நான் கேட்கிறேன், இதனை நேரு குடும்பத்து சொத்தா? இந்தியா ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு பகுதியை விட்டது அப்படிதான். இவங்க இதே மாதிரி கச்சத்தீவை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கச்சத்தீவுன்றது தமிழக மக்களுடைய உரிமை. அந்த உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த மாநிலத்தோட உரிமை என்னன்னு கேட்டுட்டு, அதற்கப்புறம் அதை பற்றியான தீர்மானங்கள்ல அந்த தரப்பு ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள், அது சம்பந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சவர்கள் இவங்களோட சேர்ந்து விவாதம் பண்ணிட்டு, அதற்கப்புறம் இதுக்கான ஒப்பந்தங்களை முடிவு பண்ணியிருந்தா இந்திரா காந்தி அவர்கள் செய்யறது நியாயம் சொல்லலாம். நான் இந்திரா காந்தி ஒரு விஷயத்தை பாராட்டுறேன். ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்கான லேடிலையும் சொல்லலை, முடிவில் எடுத்துட்டா. ஆனா ஒரு மக்களுடைய உரிமையை ஏதோ அசால்ட்டா தன் குடும்பத்தோட சொத்து மாதிரி விட்டு கொடுக்கறது எப்படி? இது முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி யார் எழுப்பியிருக்கணும்? அந்த நேரத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும், அந்த நேரத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தது யாரு? வேற யாரும் கிடையாது, கருணாநிதி. 71 வெற்றி பெற்றது யாரு? கருணாநிதி வெற்றி பெற்றார். அந்த நேரத்தில் கச்சத்தீவை கொடுக்கறதுக்கு கருணாநிதி செஞ்ச எதிர்ப்பு என்ன? எனக்கு அதை மட்டும் ஒரே ஒரு பேப்பர்லையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை காட்டுங்க, நான் இந்த நாட்டை விட்டே போறேன். நீ என்ன பண்ண? அன்னைக்கு கூட்டணி வச்சிருந்தது யாரு? இதே கருணாநிதி தானே. காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறது இதே கருணாநிதி தான் கூட்டணி வச்சிருந்தாரு. அப்படியான கச்சத்தீவை நீங்க ஸ்ரீலங்கா கொடுத்ததுக்கு அப்புறம் யூஎன் 1974 அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா மேப்லுமே அது எது எல்லை சச்சரவான எல்லைகள் கிடையாது. அந்த பகுதி ஸ்ரீலங்காவுக்கு தான் சொந்தம், இலங்கைக்கு தான் சொந்தம், இது இந்தியா அப்படின்னு மேப்பை பிரிச்சுட்டான். இப்ப சர்வதேச எல்லை என்னவா இருக்கு? சர்வதேச எல்லையே அந்த கச்சத்தீவு அவங்ககிட்ட தான் இருக்கு, ஸ்ரீலங்கா கிட்ட தான். எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம், நம்மளே ஏத்துக்கிட்டு கொடுத்த விஷயமா இருக்கு. அப்ப இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை தீர்வு காணும்னு வச்சுக்கோங்க. நீங்க சர்வதேச நீதிமன்றம் நாடுறதும் 2 நாடுகளும் கூடி பேசி அந்த விஷயத்துக்கு தீர்வு கொண்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடக்கிற காரணம் நினைக்கிறீங்க? நீங்க ஒரு பகுதியை கொடுத்து அது ஒரு முழுமையாக அந்த நாட்டுக்கு சொந்தமான பகுதியாக 74 அங்கீகரிக்கப்பட்ட பகுதியாக ஒரு பகுதி இருக்கும்போது அந்த பகுதியை மோடி போறாரு, வாங்கிட்டு வராரு. இப்படி ஏதாவது பேசல, ஏதாவது அர்த்தம் இருக்கா? நான் கேட்கிறேன். இதுல கூட பெரிய சிக்கல்னா 2 நாட்டிலுமே இதுல அரசியல் இருக்கும். 2 நாட்டிலும் கூட அரசியல் தலைவர்களுக்குமே இது பிரஷர் இருக்கும். நீ கொடுத்தாலும் பிரஷர் தான், வாங்கினாலும் பிரஷர் தான். அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி கொடுக்கும் போது அந்த அழுத்தம் கொடுக்க வேண்டியது யாரு? இங்க ஆளுங்கட்சியா இருந்தா திமுக. அதுல கொடுக்கல. அதுதான் என்னோட கேள்வி. இப்போ கச்சத்தீவு இந்திரா காந்தி அவர்கள் இலங்கைக்கு கொடுத்ததுக்கான காரணம், முக்கியமான காரணம், அந்த நேரத்தை தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை தடுக்காததுக்கு என்ன முக்கியமான காரணம்? இதுதான் ரொம்ப விசேஷமான கேள்வி. அது என்ன அப்படின்னா 1972 இதெல்லாம் நான் அவரை தமிழ்நாட்டை வித்தவர்னு சொல்றேன். இவர் கச்சத்தீவு மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் வித்தவரே அவர் தான். தன்னுடைய நலனுக்கும் தன்னுடைய குடும்ப நலனுக்காக எதையும் அடமான வைக்கிறதுக்கு துணிஞ்சாலும் அந்த கருணாநிதி சொல்லுவேன்.
அந்த வகையில் 1972 எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியேற்றப்படுறார். வெளியேற்றப்பட்ட நிலைமையில அவர் என்ன பண்றாருன்னா திமுக மீது ஒரு பெரிய புகார் பட்டியல், மிக முக்கியமாக கருணாநிதி இந்த ஊழல்லாம் பண்றான்னு சொல்லி கொடுக்குறாரு. அது 76 சர்க்கார் கமிஷன் வருது, அது ரெண்டாவது விஷயம். ஆனா 72 அந்த லிஸ்ட்டை கொடுத்துறாரு. 73 அது 10 எரியுது. இந்த பேரை நம்ம நடவடிக்கை எடுத்துடக்கூடாது. யாரு அந்த ஊழல் பட்டியலின் பேர் நம்ம நடவடிக்கை எடுத்துக்கூடாதுக்காண்டி இந்திரா காந்தி என்ன சொன்னாலும் சரி தலையாட்டி பொம்மையா உட்கார்ந்தது கருணாநிதி. இங்க உட்காந்து பேசுங்க, எங்க முத்தமிழ் வித்தகர் என்னென்ன வித்த காட்டுவாங்க மாட்டாங்க. ஏன் அன்னைக்கு வித்த எங்கே போனாரு, வித்த காட்ட எங்கே போனாரு, அன்னைக்கு மட்டும் சர்க்கஸ் நடத்திக்கிட்டாப்ல. இந்திரா காந்தி என்ன சொன்னாலும் சர்க்கஸ் காட்டிக்கிட்டாப்ல. யாரு இவர் கருணாநிதி. ஆட்சி முடிவுக்கு வர வரைக்கும் இந்திரா காந்திக்கு அடிமையா ஏறக்குறைய முழு அடிமையா இருந்தது திமுக. நான் இப்ப கேட்கிறேன் 74 உங்க எல்லா பேருக்கும் கேட்கிறேன், தமிழ்நாடுல எல்லா பேருக்கும் கேட்கிறேன், 74 பார்லிமெண்ட்ல எத்தனை எம்பி திமுக இருந்தாங்க, எத்தனை எம்பி காங்கிரஸ்க்கு இருந்தாங்க, எத்தனை எம்பி மற்ற நபர்களுக்கு இருந்தாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு. இதை எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்துட்டு அதுல யார் யார் பேசணும் சொல்லுங்க, நான் தரேன் ஆதாரம். 23/7/1974 பார்லிமெண்ட் கூடும் போது இந்த கச்சத்தீவு விவகாரத்தை எடுத்து பேசும்போது மதியம் 1 மணிக்கு இது கூடுது. இந்த மசோதா விவாதம் வருது மதியம் 1 மணிக்கு, நேரம் முதல்னு சொல்றேன். இது எல்லா ஆதாரத்தையும் தரேன், அப்படி நீங்க ஸ்கிரீன்ல வைங்க. அதுல வரும்போது அதுல பேசுறது 2 முக்கியமான நபர்கள். அந்த 2 முக்கியமான நபர்கள் இங்க இருந்து பேசினாங்க, 2 எம்பி. ஒருத்தர் ராமநாதபுரம் எம்பி மூக்கியா தேவர் அவர்கள். அவர் பேரு மூக்கியா தேவர் தான். நீங்க மூக்கியா வச்சுக்கிறேன், ஒரு பேரை முழுமையாக சொல்ல முடியும். நீங்க அவர் மூக்கியா வச்சுனா மூக்கியா சொல்லலாம், சரியா? அதுல உள்ள போகிறோம்ல. ஆனா அவர் பேர் மூக்கியா தேவர் தான். அவர் தான் இது இந்திய இறையாமைக்கு மட்டும் கிடையாது, நீங்க ஏதோ டெமோக்ரஸி நடத்துற மாதிரி நடத்திக்கிட்டு முழுசா என்ன பண்றீங்கன்னா நீங்க மன்னராட்சி நடத்திருக்கின்றவர். எதையுமே கேட்காம ஒரு சொத்தை எப்படி உங்களால தார வார்க்க முடியுது, அதுவும் அதுக்கு உரிமையான எங்களுடைய மக்கள்கிட்ட கேட்காம அதோட சேர்த்து இதற்கான எல்லா ஆதாரங்களையும் எடுத்து கொண்டு வந்து தர தயார்னும் போதும் அதையும் நீங்க மதிக்காம கொடுக்கறது எதனால கேட்பார். அந்த இடத்துல ஸ்பீக்கர் தலையிடுவாப்ல. இன்னொருத்தர் பேசுவார், முதலாவது ராமநாதபுரம் எம்பி, இன்னொருத்தர் பெரியகுளம் எம்பி பேசுவார். முதலாவது பேசின முக்கிய தேவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சேர்ந்தவர், திமுக கிடையாது. இரண்டாவது முக்கியமான தலைவர் என்னன்னா முகமது ஷரீஃப். முகமது ஷரீஃபுமே திமுக கிடையாது, அவர் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர். இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த முகமது ஷரீஃப் பெரிய குளத்துல வந்து பேசுவாங்க. அவரும் தீவிரமான சொல்லுவாங்க. ராமநாதபுரம் மன்னர்கள் எந்த அளவுக்கு அதுல அதிகாரத்தோடு இருந்தாங்க, அதனுடைய வரலாறு என்ன, அதோட முழு ஆதாரங்களை நான் கொண்டு கொடுத்துருக்கேன். முகமது ஷரீஃப் சொல்றாரு, நான் கொண்டு வந்து கொடுத்துங்க. அந்த ஆதாரத்தை எதையுமே பார்க்காம எப்படி எதையுமே சட்டம் பண்ணாம உங்களால ஒரு பெரிய முழு உரிமை இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு முடிய தமிழர்களே சொல்றேன், தமிழர்களுக்கு முழு உரிமை இருக்கக்கூடிய கச்சத்தீவை எந்த அடிப்படையில எந்த விவாதமும் இல்லாம எங்கள்கிட்ட எந்த கலந்தாலோசனையும் தமிழக மக்கள்கிட்டையும் கேட்காம நீங்க கொடுக்கறது எந்த தைரியத்துல அப்படின்னு சொல்லி முகமது ஷரீஃப் கேட்பார். இந்த 2 பேருக்கு தான் நான் சொல்றேன் மரியாதை, அது எவனுக்கு மரியாதையே கிடையாது. 23 எம்பி பார்லிமெண்ட்ல இருந்தது, திமுக இருந்தான். 23 எம்பி என்ன பண்ணாங்களா அன்னைக்கு 23/7/1974 வெளிநடப்பு செஞ்சது. இது கண்டிச்சு வெளிநடப்பு செஞ்சது 2 பேர், ஒருத்தர் மூக்கியா தேவர், இன்னொருத்தர் முகமது ஷரீஃப். 2 பேரும் வெளிநடப்பு செய்வாங்க. இது பண்றது பெரிய அயோக்கிய தனம். அதை சொல்லிட்டு வெளிநடப்பு செய்யறாங்களே. அன்னைக்கு இது என்ன எங்கே என்ன பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு வாய் இருக்குல்ல, இந்த அன்னைக்கு கச்சத்தீவை வித்த ஒரு மகன் நீ பேசுறாருல, எங்க அப்பா தான் கச்சத்தீவை வித்தாரு, அவருக்கு ஒரு கண்டனம் சொல்லுங்க பார்ப்போம். உங்க அப்பா தான் வித்தாரு, அதையும் சேர்த்து பேசுங்க. ஒரு உண்மையை பேசுறதுக்கு ஒரு மனசாட்சி வேணாம், குறைஞ்சபட்ச நேரம் வேணாம். ஒரு நாட்டு மக்களுக்கு, ஒரு மாநிலத்தின் மக்களுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. துரோகம் பண்ண மட்டும் இல்லாம துரோகத்தை மூடி மறைக்கிறதுக்கு எல்லா தேர்தல் வாக்குறுதிகளையும் கச்சத்தீவை மீட்பேன் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பிரதமர் போகும்போது கச்சத்தீவை மீட்பேன் பேசுறீங்க. வெக்கமா இல்லை இந்த குடும்பத்துக்கு நான் நினைக்கிறேன். அதை விட யாருக்கு வெக்க சூடு சொன்ன இல்லை தெரியுமா, இந்த ராமநாதபுரம் மக்கள் எப்படி கூச்சமே இல்லாம கச்சத்தீவை தார வார்த்தை ஒரு கும்பலுக்கு ஓட்டு போடுறீங்க. இதுவே வேற எந்த இடத்துலயும் அது இந்த மாதிரி செஞ்சா வச்சுக்கவேன், பூண்டோட எல்லாம் அழிச்சிடுவாங்க. எந்த கட்சியும் இருக்க முடியாது. அப்படி தாண்டி இருக்கானா எந்த தைரியத்தை அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க நான் கேட்கிறேன். ராமநாதபுரம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தென் தமிழகமே ஓட்டே போகக்கூடாது. அதோட உரிமை ஒட்டுமொத்தம் பறி போறதுக்கு முழு காரணமே அந்த கச்சத்தீவை வித்த கருணாநிதி தான். கருணாநிதி அதை பண்ணாருன்றதுக்கு ஒரு காரணத்தை நீங்க சொல்லிட்டீங்க, எம்ஜிஆர் அவர் ஊழல் புகாருன்னு சொல்லிட்டு. ஆனா இந்திரா காந்தி அந்த முன்னாள் பிரதமர் அவங்க என்ன காரணத்துக்காக இலங்கைக்கு தார வார்த்தாங்க? இல்ல இதுல கருணாநிதிக்கு ஒரு ஆதாயம் இருந்துச்சு, தன்னோட குடும்பத்தை பாதுகாக்கணும், தன் சொத்தை பாதுகாக்கிற ஆதாயம் இருந்துச்சு. தெளிவை இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அந்த நேரத்தில் சர்வதேச அளவில் அழுத்தம் இருந்தது. இந்திரா காந்தி தனிப்பட்ட நாளுக்காக செஞ்சா நான் சொல்ல மாட்டேன், ஆனா அது அவங்களோட புத்திசாலித்தனமான நடவடிக்கை நினைச்சுக்கிட்டு ஒரு மக்களுடைய உரிமையவே தட்டி விட்டுட்டு அவங்க வேலை பார்த்தாங்க. அதுதான் எனக்கு கோவமே. மற்றபடி இந்திரா காந்திக்கு இதுல ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைச்சு இந்திரா காந்தி குடும்பத்துக்கும் நேரு குடும்பத்துக்கும் கிடைச்சு நான் சொல்ல மாட்டேன்.
இந்திரா காந்தி போல்டான முடிவு எடுக்கிறாங்களே, அப்ப இந்த மக்களுடைய குரலை கேட்கலன்னு. அந்த நேரத்தில் இந்திரா காந்திக்கு இருந்த அழுத்தம் என்ன அப்படின்னா, சர்வதேச அளவில் 1974 அதே வருடம் மே மாதம் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தி முடிச்சிருக்கோம். முதலாவது பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தி முடிச்சதுமே சர்வதேச அளவில் அணு ஆயுதங்களுடைய குழுன்னு ஒன்று இருக்கும். அந்த குழுவுடன் சேர்ந்து இதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. முக்கியமாக அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சு. அப்போ பொருளாதார தடை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்ற காலகட்டம், சர்வதேச அளவில் ஒரு பெரிய அழுத்தமே இந்தியா மீது விழுந்த காலகட்டம். எப்போ 1974 மே மாதம், ஜூலைல கச்சத்தீவை கொடுக்குறாங்க. ஜூலைல கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கே வருதுன்னா, தன்னுடைய பக்கத்தில் உடைய நாடுகள் இந்த நாடுகளுடைய ஆதரவு நமக்கு தேவை அப்படின்றது. ஏன்னா அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டங்களில் யார் எதிர்க்க வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா, பக்கத்தில் இருக்கிற நாடுகள். அந்த நாடுகள் தான் இது மாதிரி ஆயுதங்கள் மூலமாக தங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் உருவாகும்னு சொல்ல வேண்டிய தேவை இருந்துச்சு. அன்னைக்கு இலங்கை நம்மளை எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நோக்கி நகர்ந்தாங்கன்றது பொதுவாக எல்லா தரப்பிலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நியாயமான பார்வைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது தமிழர்களை பொறுத்தவரைக்கும் நியாயமான விஷயம் கிடையாது. ஆனால் இந்திரா காந்திக்கு அது நியாயமாக பட்டிருக்கலாம். இப்போ தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, அது 272 அது தண்ணி இல்லாத பொட்டல் காடு, அதை தான் வந்து இந்திரா காந்தி அம்மா கொடுத்தாங்களே தவிர பெருசாக. ஆனால் அதை கொடுத்துட்டு பல லட்சம் ஏக்கர் இடத்த வந்து பெற்றாங்க. என்னது இந்திரா காந்தி அம்மா அந்த காலகட்டம் அது அவர் ஏதோ பெற்றிருப்பார், யாராவது அடிச்சு பிடிச்சி பிடிக்கிருப்பாப்புல. இந்த இந்தியாவுக்கு பெறலன்னு வச்சுக்கோங்க, இவர் எங்கேயாவது அடிச்சு பிடிச்சி பிடிக்கிருப்பாப்ல, அதை கணக்கில் எழுதிருப்பான்னு நினைக்கிறேன். இதே தான் நேரு அருணாச்சல பிரதேச சமத்தமா சீனாட்டை இழந்த போது இதே தான் பேசிட்டு. அதெல்லாம் பயன்பாட்டில் இல்லாத நிலங்கள், அது போனதுனா நமக்கு ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது. அறிவு வேணாம், பயன்பாட்டில் இல்லைன்ற காட பாலைவனத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லா நாடாக சொல்லுவானா, இல்லாட்டி வேற ஏதாவது காடெல்லாம் எடுத்துக்கணும்னு எந்த நாடாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி பதில் எவ்வளோ கேலி குத்தலாம் பதில். நேரு அந்த காலகட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதாகவும், தன் ஏமாந்தது உறுதி, தன்னை ஏமாத்திட்டானுங்க கம்யூனிஸ்ட்டு, அதுவும் சீன கம்யூனிஸ்ட் ஏமாத்தாங்க, நான் ஏமாந்தேன், கம்யூனிஸ்ட் நம்பி நான் ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா சரியா இருக்கும். தன்னுடைய வெளியுறவு கொள்கையால ஒரு மிகப்பெரிய ஆபத்தை வலியை கொண்டு போய் வாங்கிட்டு கிறிஸ்டன் மேன்ற போன நபர்களால் அந்த விஷயத்தை உருவாக்கிட்டு இழந்ததுக்கு ஒரு விளக்கம் எந்த அளவுக்கு சொல்லி கடுப்பாச்சோ அதே விளக்கம் தான். இப்போ அந்த மேடை கொடுத்தாச்சு, இப்போ என்ன இருக்கு, அதுக்காக என்ன வாங்கினா சொல்லு செல்வ பிறந்தையே எதையாவது பேசுறது. அதான் சொல்றேன், அந்த கச்சத்தீவு போறதுக்கு காரணம் காங்கிரஸ். அன்னைக்கு காங்கிரஸ்க்கு 9 எம்பி இன்னைக்கு உள்ள இருந்தாங்க, அவங்களும் பேசவே இல்லை, ஒருத்தர் கூட பேசல. காங்கிரஸ் அழிவுறது காரணமே அதான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 23 எம்பி இருந்த திமுகவும் பேசல, எழுதி கொடுத்தவங்க காங்கிரஸ். இவங்களாம் உட்காந்து சத்தம் போட்டுருக்கேன். ஏன்னா ஆனா பெரிய மனக்காயம் தெரியுமா, இந்த விஷயத்தை எதிர்த்த ஒரே ஒரு தேசிய கட்சி தெரியுமா, அது ஒன்னே ஒன்று பிஜேபி. வாஜ்பாய் மட்டும் எதிர்ப்பார். வாஜ்பாய் மட்டும்தான் நான் பார்லிமெண்ட்ல என்ன பேசுறாங்க அப்படியே வைக்கிறேன், எவனை வேணா சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க. 23/7/1974 பார்லிமெண்ட்ல என்ன விவாதம் நடந்துச்சு, ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பார்டர்ல அப்படின்னு யார் வேணா நெட்ல தேடு. அந்த நெட்ல தேடுனாலே உங்களுக்கு அன்னைய தேதியில மதியம் 1 மணிக்கு என்ன விவாதம் ஆரம்பிச்சு, அதுல என்ன பேசப்பட்டது, அதுல முக்கிய தேவர் என்ன பேசினாரு, முகமது ஷரீப் என்ன பேசினாரு, அதுல வாஜ்பாய் எதுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு அப்படின்ற விஷயம் இருக்கும். வாஜ்பாய் ஓப்பனா நாட்டுடைய இறையாமைக்கு ஆபத்தானது மட்டும் கிடையாது, அந்த பகுதி மக்களை கேள்வி கேட்காம செய்யறது ஜனநாயகமும் கிடையாது இப்படின்னு சொன்ன ஒரே, அதாவது தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச ஒரே கட்சி அந்த நேரத்தில் பார்லிமெண்ட்ல பிஜேபி, வாஜ்பாய் அவர்கள் மட்டும்தான். இதை மனசாட்சியோட எவனை ஏற்றுக்க வேணா நான் கேட்குறேன். அன்னைக்கு வித்தவே இன்னைக்கு நல்லவன் ஆகிட்டேன். அன்னைக்கு ஆதரவாக இந்த ஒரே கட்சி பாஜக உங்களுக்கு கெட்டதாயிருச்சா? எவ்வளோ கேவலமான அரசியல் பாருங்க, காலம் எப்படி கொண்டு வந்து நிப்பாடு பாருங்க, மக்களை எவ்வளோ பெரிய முட்டாள் கண்முனை காட்டு பாருங்க. ஒரு அப்பட்டமான ஒரு உண்மை இருக்கு, மக்களை முட்டாள ஆக்க தன்னால முடியும்னு திமுக நிரூபிக்கிறாங்க. கூட உட்காந்துட்டு அதை செஞ்ச காங்கிரஸ் கொஞ்சம் வெக்கமே இல்லாம அதுக்கு நிறைய நிலங்கள் எழுதி வாங்கன்னு பேசுறாங்க. ஆனா இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க, பாஜக தப்பு வச்சிருக்காங்க. ஏன்னா பிரச்சனை சர்வதேச பிரச்சனையா மாத்திட்டு அது சர்வதேச நீதிமன்றத்துக்கு போக நிலைமை கொடுத்துட்டு அதுல 2 நாடுகள் பேச வேண்டிய அளவுக்கு சர்வதேச சிக்கலை உருவாக்கி விட்டுட்டு இதை வந்து தீர்த்து வைங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய ராஸ்கலா இருப்பாங்க. நான் கேட்கிறேன், இதுல முத்தமிழ் வித்தகர் கச்சத்தீவை வித்தவர் போடுறா, கச்சத்தீவை வித்தவர் தான் கரெக்டு, முத்தமிழ் வித்தகர்லாம் கிடையாது. இப்போ கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் வந்து கடவுள் வழிபாடு, அதுக்கப்புறம் வந்து மீன்பிடி, இதுக்கு வந்து அந்த எல்லை வரைக்கும் போகலாம் தானே போட்டிருக்காங்க அக்ரிமெண்ட், அந்த ஆர்டிகல் இருக்கும். அப்படி ஆனாலும் மீனவர்கள், தமிழக மீனவர்கள் ஏன் வந்து இலங்கை படையினர் பிடிக்கிறாங்க? இந்த பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய உரிமைகள் மீட்கப்படும், அதில் எந்த மாற்று கடை கிடையாது. அந்த உரிமைகள் பாதுகாக்கப்படும், அதுல எந்த மாற்று கடை கிடையாது. அதோட சேர்த்து மீன் பிடிக்க காலகட்டத்தில் அங்கே போய் உலர வைக்கிற பணிகள் இருக்குல்ல, அதை மீன் பிடிச்சிட்டு போய் அங்கே வலைகளை உலர வைக்கிறதுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் காலங்காலமாக ரொம்ப வருஷமா அவங்களுடைய நூற்றாண்டா பண்ண வேலை வச்சுக்கிறேன். இதற்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு முழு உரிமை உண்டு, இதெல்லாம் மறுப்பதற்கே கிடையாது.
இதோட உரிமைகள் பாதுகாக்கப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. ஆனா கச்சத்தீவை வித்தவன் கருணாநிதி கும்பல், அதை தாரை வார்த்தது இந்திரா காந்தி, காங்கிரஸ் தான். இவங்க 2 பேருக்கும் இதை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இதுதான் பேச்சு. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.